உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இதோ இவ என்ன காரி பண்ணிருக்கான்னு தெரியுமா? ஸ்கூல் முழுக்க போய் நானும் அறிவும் கல்யாணம் படிக்க போறேன்னு டமார் அடிச்சுட்டு வந்திருக்கா. மானம் போச்சுன்னு எல்லாரும் என்ன பார்த்து நக்கல சிரிக்கிறாவ. இப்ப என்ன செய்ய சொல்லு? எல்லாத்துக்கும் யார் காரணம்? இதோ நிக்கிறாளே உன்னோட வீட்டுக்காரி, என் மதனி. இவதான் காரணம். ஏற்கனவே நான் ஊர் முன்னாடி அசிங்கப்பட்டு தலை குனிஞ்சு நினைத்து பத்தாதா? இப்ப வாழ்நாள் முழுக்க நரகமா மாத்தணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காளா இவ? அமெரிக்கா போறேன்னு சொல்லி என்ன நிம்மதியா ஸ்கூலுக்கு போக விடாம பண்ணிட்டான். இத கேள்வி கேட்க கூடாதா? சொல்லுடே. என்ன நடந்துன்னே தெரியாம நீ மாட்டு மேல மேல பேசிட்டே போத. உன்னை என்ன பாழுங்கடத்துல தள்ளுறதுக்கா இந்த வேலையை பண்ணா? நீ எங்க கல்யாணமே பண்ணிக்காம ஒத்தையில நிக்க போறதுக்காக தானே செய்தா? அதுக்காக தானே அந்த அறிவழங்கிட்ட போய் பேசுதா? உன் வாழ்க்கைக்காக பேசுதா? உன் சந்தோஷத்துக்காக பேசுதா? உன் எதிர்காலத்துக்காக பேசுதா? அதுக்காக போய் அவளை குத்தம் சொல்லுத? அண்ணே ஏன் பேசுற? ஆமால நான் தான் பேசுறேன். ஏன் தங்கச்சிங்க எடுத்தோம் கௌத்தம் எடுத்த முடிவெல்லாம் தப்பால போகுது. அவதானே எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து எது சரி எது தப்புன்னு முடிவு பண்ணுதா. அவளை போய் குத்தம் சொல்லுதிய? அவ செஞ்சு தப்பால? எதுன்னு இது ஏன் நல்லதுக்கு எடுத்த முடிவான்னு? ஆமால நிச்சயமா உன் நல்லதுக்கு எடுத்த முடிவுதான். ஏதோ போற நேரத்துல போற போக்குல உன்னை அசிங்கப்படுத்திட்டு போதான்னு சொல்லுத. என்ன பேச்சுல அது? அவன் நினைச்சிருந்தா நாம தான் போதும், இந்த குடும்பம் எக்கேடு கேட்டா என்னன்னு அவளுக்கு அப்படியே நினைச்சிட்டு போ தெரியாது. அவளுக்கு அமெரிக்காக்கு போற நேரத்துல இந்த குடும்பத்துக்காக ஏதாச்சும் நல்லது செஞ்சுட்டு போகணும்னு நினைக்கா. உன் வாழ்க்கைக்கு ஏதாச்சும் நல்லது செஞ்சுட்டு போகணும்னு ஆசைப்படுதா. அத போய் எப்படி இல்ல இப்படி தப்புன்னு சொல்லுத? எப்போ நீயே சொல்லுப்பா. ஏண்டி அவன் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? அவன் சொல்றதுதான் கரெக்ட். இல்லை நீ நினைச்சு பாரு, இவ என்ன என்னைய விருப்பப்பட்டாங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்தா, விருப்பமே இல்லாம கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு வந்தவ இந்த வீடு என்ன நாசமா போகணும்னு நினைச்சா? வந்தவ இந்த வீட்டுல நடந்த ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொருத்தர் உசுறு ஊசலாடும் போதும் இவ தள்ளாடி தள்ளாடி போராடி எப்படியெல்லாம் இந்த குடும்பத்தை நிக்க வைக்கணும்னு போராடுதா. அதெல்லாம் மறந்துட்டியா? அவளை போய் குத்தம் சொல்லுத? அந்த அறிவழகனை உனக்கு கட்டி வைக்கிறதுல அவளுக்கு என்ன லாபம்? அவளுக்கு என்ன கார் கிடைக்க போதா, வீடு கிடைக்க போதா, பங்களா கிடைக்க போதா, இல்ல பணம் கிடைக்க போதா? உன் நல்லதுக்காக செய்யணும்னு பார்த்தா, உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்ன்றதுக்காக செய்ய பார்த்தா, அது உனக்கு பிடிக்கல. உனக்கு பிடிக்கலன்னா விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு போ. அதை விட்டதுக்கு அவளை ஏசுத போதும்ல. அவ இந்த வீட்டுக்காக செஞ்ச நல்லதெல்லாம் போதும். அதுக்காக அவ வாங்கின கெட்ட பேரும் போதும். எல்லாத்தையும் விட்டுட்டு போதா. அப்புறம் எல்லாரும் சந்தோஷமா நிம்மதியா இருங்க. யாருக்கு எந்த பிரச்சனை இல்ல. இன்னொரு 3 நாள் அவளே போயிடுவா. அப்புறம் நீயும் உன் தங்கச்சிகளை இந்த வீட்டுல உட்காந்து நல்ல சந்தோஷமா நிம்மதியா இருங்க. உங்களை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாவ. ஏட்டி உன் அண்ணன் சொன்னது உனக்கு புரிஞ்சுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா அவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் சத்திய வாக்கு. இத நீ புரிஞ்சுக்கலன்னு வையே, நிலம் மனுஷியே கிடையாது. இந்த அத்தனை பிரச்சனைக்கு காரணம் யாரு தெரியுமாப்பா? இந்த நிக்குதே இந்த குட்டி சாத்தான் தான். இதை என்ன பண்ண போற நீயே? அடிக்க வேணான்னு செல்லம் கொடுத்து வளர்த்தம் பாரு, அதான் நான் பண்ண தப்பு. இவளெல்லாம் அடிச்சு வளர்த்துருக்கணும். மாமா ஒரு நிமிஷம் பொறுமையா இருங்க மாமா. இவ சின்ன பொண்ணு மாமா, இந்த விஷயத்தோட சீரியஸ்னஸ் தெரியாது, விடுங்க மாமா. இல்லதா இப்படி செல்லம் கொடுத்தா இது கழுதையை போய்க்கலாம். இவளெல்லாம் அடிச்சு முடிச்சு வளர்க்கணும் மாமா. எதுவா இருந்தாலும் நல்லபடியா சொல்லி புரிய வைக்கலாம். நான் பேசிக்கிறேன், நீங்க தயவு செஞ்சு போங்க மாமா. இவ மேல கையெல்லாம் வைக்காதீங்க. ஏட்டே இன்னைக்கு நீ தப்பிச்சிட்ட. இன்னொரு தடவை இத மாதிரி ஏதாவது குட்டிகளாட்டா பண்ணி வையே, கையும் காலையும் முடிச்சு விட்டுறேன். ஒழுங்காரு நவுடி. என்னடா? ஒன்னும் இல்ல. வந்தா படுத்துருவதானே, அப்படியே நிக்கிற? உனக்கு ஏதாச்சும் உதவி தேவைப்படுதா? அவ்வளோ நல்லவனா நீ? உண்மையை சொன்னா நீ நம்பவா போத? சரி வா உட்காரு. வா உட்காரு.
ஆமா, திடீர்னு உனக்கு என்ன ஆச்சு? தலையில அடிபட்டுச்சா என்ன? ஏன் அப்படி கேக்குத? இல்ல, திடீர்னு எனக்கு ஆதரவா பேசுற, ரத்னாவை திட்டுற, ஒரே ஓவர் ஆக்ஷனா இருக்கு. என்னத்துக்கு இவ்ளோ பெரிய சேஞ்ச் ஓவர்? அது தப்பான? இல்ல, நீ இந்த மாதிரி பேசுறவனே கிடையாதே. தங்கச்சிங்க தப்பே செஞ்சாலும் நீ அவங்க பக்கம் தானே நிப்ப. திடீர்னு அவங்க முன்னாடி என்ன தலையில வச்சு கொண்டாடினியே, அதான் கேட்டேன். தனியாலாம் தலையில வச்சு தூக்கி கொண்டாடல. நான் அங்க உண்மையதான் சொன்னேன். சோ அந்த வழியில முடியலங்கிறதுனால இந்த ரூட்ல வரீங்க இல்ல? புரியல. நேரடியா சொல்லி பார்த்தேன், நான் கேக்கல. அதனால கூட இருந்து சப்போர்ட் பண்ற மாதிரி ஆரம்பிக்கிறேன், அப்படிதானே? இல்லை, உனக்கு என்கிட்ட ஏதாச்சும் கேட்கணும்னா நேரடியா கேளு. எதுக்கு சுத்தி வளைச்சு கேட்க? டேய், புரியாத மாதிரி நடிக்காத. இப்படியெல்லாம் டயலாக் பேசி, இப்படியெல்லாம் உன் தங்கச்சி எனக்காக திட்டி சீன் போட்டா நான் அமெரிக்கா போக மாட்டேன்னு நீ நினைக்கிற, அதானே? உன்னை சொல்லி ஒன்றும் தப்பு இல்லை, என் மேல தானே தப்பு. ஆரம்பத்திலேயே நீ என்னை புரிஞ்சுக்கிற மாதிரி நான் நடந்திருந்திருக்கணும். அப்பெல்லாம் நீ புரிஞ்சுக்காத மாதிரி நடந்துக்கிட்டு நீ எதிர்பார்த்த மாதிரிலாம் இல்லாம இப்போ போற நேரத்துல வந்து மனசை திறந்து காட்டினா நீ நம்பவா போத? டயலாக் எல்லாம் நல்லா தான் இருக்கு. சின்னதா ஒரு பஞ்ச் வச்சு பேசியிருந்தா இன்னும் சிறப்பா இருந்திருக்கும். இல்லை, நான் என்ன பேசினாலும் அதை நீ தப்பாவே பாப்பியா? யோ, இத்தனை நாள் நீ இப்படி எல்லாம் பேசினதே இல்லையே, அதான் டவுட்டா இருக்கு. இப்ப நான் நடிச்சா கூட என்ன உன்னை தடுக்க முடியுமா என்ன? யாராலையும் முடியாது. அப்புறம் என்ன நீ என்னை நம்ப மாட்டேன்னு சொல்றது? இல்லை, உனக்கு தான் அமெரிக்காவுக்கு வரலான்னு சொல்லி லெட்டரே வந்துடுச்சு. அதுக்கு பேரு வீசா. அதான் அந்த வீசாவோ ஏதோ. நீயும் டிக்கெட் போட்ட. இப்போ உன்னை ஆறு தடுக்க முடியும் சொல்லு? அப்புறம் எதுக்காக இவ்ளோ பெரிய சீனு? இல்லை, இது சீன் இல்லல. உனக்கு அப்படியா தெரியுது? உண்மையிலே என் மனசுல இருந்து வருதுல்ல. பார், நான் சத்தியமா சொல்லுதேன், மனசார சொல்லுதேன். உன் ஆசைப்படி நீ அமெரிக்காவுக்கு போய் படி, பெரிய டாக்டராவா வந்து உனக்கு விருப்பம் தான் அந்த ஊர்ல மக்களுக்கு சேவை செய்ய. இல்ல அதுக்கப்புறமும் உனக்கு ஏதாச்சும் செய்யினா அதையும் செய்ய. நீ சந்தோஷமா இருக்கணும்ல, எனக்கு அது போதும்ல. நம்ப முடியலையே. நீ நம்பலனாலும் நான் சொல்லுதோம்ல, முன்னாடி நீ அமெரிக்காவுக்கு போக கூடாதுன்னு நான் சொன்னதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு. அது என் பார்வையில சரியா இருந்துச்சு. ஆனா அது இப்போ அதை உன் பார்வையில இருந்து பார்க்கும்போது நான் சொன்னது தப்புல, பெரிய தப்பு. இப்போ மனசார சொல்லுதேன், நீ போய் படி, நான் உன்னை தடுக்க மாட்டேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.